நெருப்பாகி நிமிர்வோம், உயிர்ப்போடு பொறுப்போடு விருப்போடு நிமிர்வோம். நெஞ்சினில் எரியும் தீயே, வீரம் தருவதும் நீயே. கண்ணீர் மழையை தடுப்போ, கல்லறை வேதம் படிப்போ. தூங்கும் வீரர் கனவுகளில் தாங்கும் எங்கள் மனசுகளில் நேசத்தாயே நீ வருவாய், திசைகள் வழிக்க ஒளி தருவாய். நெருப்பாகி 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 நிமிர்வோம், உயிர்ப்போடு பொறுப்போடு விருப்போடு நிமிர்வோம். தலைவன் உரையை கேட்கும் பொழுதில் தலைகள் மெல்ல உயரும். மழலை முகங்கள் மௌனம் எழுத மணியின் ஒலியும் உலவும். தீயின் புதல்வர் சுடராய் மாற தியாக வேள்வி தொடரும். துயிலும் இல்ல பாடல் இந்த தேகம் முழுதும் பரவும். நெஞ்சினில் எரியும் தீயே, வீரம் தருவதும் நீயே. கண்ணீர் மழையை தடுப்போ, கல்லறை வேதம் படிப்போ. நிமிர்வோம், நெருப்பாகி 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 நிமிர்வோம், உயிர்ப்போடு பொறுப்போடு விருப்போடு நிமிர்வோம். பொறுப்புகள் சுமந்த நெஞ்சம் பொங்கி அழுதால் தீருமா? பூக்களை விதைத்து நின்றோ இதயம் என்ன ஆறுமா? நெருப்பே உன்னை நாங்கள் என்றும். வணக்கம், என்னுடைய பேர் உதயன். இந்த முறை பச்சை புல்மோட்டை மாவீரர் துயிலும் இல்லத்தை போராளிகளால் இதை இனங்காணப்பட்டிருக்குது. தற்சமயம் இதில் 400 வித்துகளுக்கு மேலே இங்கே விதைக்கப்பட்டிருக்கின்றது. அதிலே கணிசமான அளவு மாவீரர்களுடைய பெற்றோர்கள் இந்த பிரதேசத்திலே இருக்கின்றார்கள். அவர்களுடைய நாங்கள் நேரடியாக சென்று அவர்களுடைய தொலைபேசி மூலமாகவும் அவர்களோட சந்தித்து கதைச்ச வேளை தங்களுடைய பிள்ளைகள் இங்கு விதைக்கப்பட்டிருக்கின்றதாக எங்களுக்கு சொல்லியிருக்கின்றார்கள். அவர்களுக்கு நாங்கள் இந்த முறை பச்சை புல்மோட்டை மாவீரர் துயிலும் இல்லத்தில் இந்த நிகழ்வுகள் சரியான முறையில் நடக்கும் என்பதனையும் அவர்களுக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கின்றோம். இந்த முறை நவம்பர் 27 மாவீரர் நாளை முன்னிட்டு பச்சை புல்மோட்டை பகுதியிலே மிகவும் சிறப்பான முறையில் இந்த துயிலும் இல்லம் நடைபெறும். எனவே இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற மாவீரர்களுடைய பெற்றோர்கள், பச்சை புல்மோட்டை பகுதியில் விதைக்கப்பட்டிருக்கின்ற மாவீரர்களுடைய பெற்றோர்கள் அனைவரும் இந்த முறை இந்த மாவீரர் துயிலும் இல்லத்துக்கு வருகை தந்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு அஞ்சலி செலுத்தலாம் என்பதனை அன்புரிமையோடு அறிய தருகின்றோம்.